Hi everyone. இன்னைக்கு நம்ம high level input output topic பார்க்க போறோம். New pattern questions தான் இது. And நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. And நம்ம Talk and Mock Telegram groupல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. An official group, இன்னொரு discussion group, then daily quiz group. Then if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்டு இருக்காங்க. April 14th ல இருந்து நிறைய new batches start ஆகுது. Accelerator batch for SBI clerk, CET 2021, ACE IBBS exam with team AVP, target SBI PO 2021, target IBBS PO 2021, then foundation batch for all SBI exams, Gurukul batch for IBBS 2021 exam, then target SBI PO English, IBBS PO English batch, அதே மாதிரி SBI clerk English batch. இந்த மாதிரி நிறைய நியூ பேட்சஸ் வந்துட்டு April 14th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் பிகஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது மூலியமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. இது வந்துட்டு ஒரு 1 hour டெஸ்ட் தான். ஸோ இதில் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போவே என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 monthலேருந்து 2 years வரை அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 14th Aprilலேருந்து 23rd April வரை நம்ம நரேசர் வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. தென் 7th Aprilலேருந்து 23rd April வரை ட்ரையல் மார்க் ஃபார் SBI clerk அப்படின்ற கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் நீங்கள் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் தருவாங்க. அண்ட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் காண்டாக்ட் நரேஷ் குமார் சார். ஓகே, இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் இதுதான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்து என்ன லாஜிக்கில் அது ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றது கொடுக்காம ஸ்டெப்ஸ் கொடுத்து டைரெக்டாக அவுட்புட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. தென் வந்துட்டு இதே லாஜிக்கில் இந்த இன்புட்டுக்கு கண்டுபிடிங்க ஸ்டெப் வைஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அதுலேருந்து நமக்கு ஒரு 5 questions கேட்பாங்க. ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்க இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸில் என்ன லாஜிக் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க கொஷின்லையும் நம்ம அந்த லாஜிக் அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். அவங்க கொஷின்ஸ் எந்த ஸ்டெப்ஸில் இருந்து வேணால் கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க கொஷினுக்கு நம்ம லாஜிக் கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தோணும், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் 2 digit எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 9 3 ஆட் பண்ணால் 12 வருது. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. சப்ராக்ட் பண்ணால் 6 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் மேபி இதோட சப்ராக்ட் பண்ணுற வேல்யூவாக இருக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 9 4 டிஃப்ரென்ஸ் 5. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9 5 டிஃப்ரென்ஸ் 2. ஸோ அந்த இடத்துல 7 வந்திருக்கு. அப்போ இந்த லாஜிக் கிடையாது. தென் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கு பார்க்கலாம். 11 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் 10. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 11. ஸோ எதுவுமே வர மாதிரி இல்லை. ஸோ நான் லாஜிக் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 digit ஆட் பண்ணோம் அப்படின்னா 12. செகண்ட் 2 digit ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. ரெண்டுக்கும் ஸ்கொயர் வேல்யூ எடுங்க. ரெண்டுக்கும் ஸ்கொயர் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா 144 அண்ட் 9ஓட ஸ்கொயர் வேல்யூ 81. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 63 கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1ஓட லாஜிக். எப்படி இந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறது அப்போ நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். ப்ராக்டிஸ் தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண என்ன மாதிரி லாஜிக் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அந்த லாஜிக் மட்டும் நம்ம யோசிச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி இப்போல்லாம் அடிக்கடி வைக்கிறாங்க. ஸ்கொயர் வேல்யூஸ், ஸ்கொயரோட டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி அடிக்கடி இப்போ லாஜிக்ஸ் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ இதே வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 15. 13ஓட ஸ்கொயர் வேல்யூ 169 அண்ட் 15ஓட ஸ்கொயர் வேல்யூ இஸ்
225. ஸோ இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 வரும், இங்கே 1 இருக்கும், இங்கே 11 இருக்கும். ஸோ 56. ஸோ அப்ளிகபிள் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த லாஜிக்கை அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் 1, 8 ஸ்கொயர், இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் வந்துட்டு 64 அண்ட் 9 ஸ்கொயர் வந்துட்டு 81. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வைப்போ? 17. ஸோ இந்த இடத்துல 17 வந்திருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 9 ஸ்கொயர், இந்த இடத்துல 12 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் இஸ் 144 அண்ட் 9 ஸ்கொயர் இஸ் 81. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 63. ஸோ இந்த இடத்துல 63 வந்திருக்கும். தென் இந்த இடத்துல 6 ஸ்கொயர், இந்த இடத்துல 10. ஸோ 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 36 அப்படின்னு வரும். 100 மைனஸ் 36 இஸ் 64. ஸோ இந்த இடத்துல 14 ஸ்கொயர் அண்ட் இந்த இடத்துல 12 ஸ்கொயர். ஸோ 14 ஸ்கொயர் இஸ் 196, 12 ஸ்கொயர் இஸ் 144. ஸோ 52. ஓகே, ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 2 கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் 2 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 63லேருந்து 72 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 9 ஸ்கொயர் 81 வரல. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ண அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 வரல. வேறு என்னெல்லாம் லாஜிக்காக இருக்க முடியும்? ஓகே, இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணலாம். 6 6 36 அண்ட் 3 3s 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னாலும் 70 ரேஞ்சுக்கு வரப்போகிறதில்ல. சப்ராக்ட் பண்ணாலும் 70 ரேஞ்சுக்கு வரப்போகிறதில்ல. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 27 வரும். அதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க 72ன்னு. இதே லாஜிக் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே 25 வரும், இந்த இடத்துல வந்துட்டு 36 வரும். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 36 25. ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? 36 மைனஸ் 25 இஸ் 11. பட் இன்வெர்ஸ் பண்ணால் வரல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 61 வருது. ஸோ அப்போ இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 16 வந்துடுது. அப்போ ஆட் நம்பர் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ஈவன் நம்பர் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கலாம். 49 அண்ட் 25. இப்போ இது ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ 24 அதை இன்வெர்ஸ் பண்ணால் 42. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 2 இங்கே லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஆட் நம்பர். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். 1 ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் 7 ஸ்கொயர் இஸ் 49. ஸோ டிஃப்ரென்ஸ் தானே, சப்ராக்ட்ன்றது டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 48. அதோட இன்வர்ஸோட வேல்யூ தான் இங்கே போடணும். ஸோ 84. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 36 ஆட் நம்பர். ஸோ டிஃப்ரென்ஸ் 3 3s 9. ஸோ 36 minus 9 is 25. 6 6 36 and 3 3s 9. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சப்ராக்ட் பண்ணோன்னா 27 வரும். ஸோ அதை இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 72. இங்கே ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் ஆட் பண்ணணும். ஸோ 36 + 16 அப்படின்னு வரும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 52 வரும். ஸோ அதை இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 25. ஓகே, இந்த இடத்துல 52 ஆட் பண்ணும் பிகாஸ் ஈவன் நம்பர். ஸோ 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4. ஸோ 29. 29 இன்வெர்ஸ் பண்ணோன்னா 92. ஸ்டெப் 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 8.
ஸோ 8 into 2 போட்டோன்னா 16 வரும். 7 into 2 போட்டோன்னா 14 வரும். இது ஒரு லாஜிக் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. பட் செகண்ட் இருக்க நம்பரை இன்க்ளூட் பண்ணாமல் இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்க மேக்ஸிமம் சான்ஸ் இருக்காது. ஸோ வேறு ஏதாச்சும் லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டே ஆட் பண்ணால் 9, இது ரெண்டே ஆட் பண்ணால் 7. ஸோ அது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 வருது. ஸோ இங்கே 6, இங்கே 8, இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 வருது. ஸோ இது ஒரு லாஜிக்காக இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு 2 லாஜிக் கிடச்சிருக்கு. ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்க டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி into 2. இன்னொரு லாஜிக் என்னது, இதோட இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆட் பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் வருது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணி வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு இந்த செகண்ட் டிஜிட் இருக்க போகுது, எதுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஜிட்டை ஆட் பண்ணி போடுற மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் இந்த இடத்துல 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21. அதே மாதிரி 7 இந்த இடத்துல 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் வரை கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஃபோர்த் ஸ்டெப் என்ன லாஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 வருது. 7 + 1 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 வருது. 5 + 1 is 6. ஸோ இது ஒரு லாஜிக்காக கூட இருக்குது. பட் இன்னொரு லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் நம்பர் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, டிஃப்ரென்ஸ் 6 ஸ்கொயரோட வேல்யூ ஓகே, அது அப்ளிகபிள் ஆகாது. தென் வேறு ஏதாச்சும் லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 6 ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு 36. இதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 35. இப்போ இந்த 35 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. இதோட டிஃப்ரென்ஸ் 15. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 வருது. ஸோ இது ஒரு லாஜிக் கூட இருக்குது. ஸோ 2 லாஜிக் இருக்குது. இப்போ இந்த லாஜிக் வந்துட்டு நிறைய லாஜிக் கிடைக்கிது. இது எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல, அவங்க 5 கொஷின்ஸ், அதை வச்சு தான் நம்ம லாஜிக்கை கேன்சல் பண்ண முடியும். அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 8 வந்தாச்சு, இந்த இடத்துல 6 வந்தாச்சா. ஸோ இந்த லாஜிக்கை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த லாஜிக் அப்ளை பண்ணி நான் இந்த இடத்துல ஸ்டெப் 4 வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, டிஃப்ரென்ஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, டிஃப்ரென்ஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் 3 கிடைக்குது. ஸோ டேரெக்டாகவே நான் 3 போட்டுருவேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1 அண்ட் 8 ஸ்கொயர் இஸ் 64. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 63 அண்ட் இதை இன்வர்ஸில் போடுவோம். அப்போது சாரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுவோம். அப்போது 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9 போட்டாச்சு. ஆக்சுவலி இந்த லாஜிக் அப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வருது. லைக் இந்த 2 டிஜிட்டையும் அப்படியே ஆட் பண்ணி போடுற ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சோமா, ஆட் பண்ணி +1 போடணும்னு சொன்னோம். பட் +1 போடாமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அது ஒரு லாஜிக் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த லாஜிக் போட்டு கொஷின் கேட்கும்போது நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அந்த லாஜிக் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்டெப் 5 என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளி இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒன்று தோணுது. இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னா இதோட ஸ்கொயர் மைனஸ் இதோட ஸ்கொயர் வர வேல்யூ என்ன இருக்குது 28 அப்படின்னு வரும். ஸோ டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 14 வரும். ஸோ 2 லாஜிக் இருக்குது. நான் இப்போ சொன்ன லாஜிக் இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்கொயர் 9 மைனஸ் 81 which is 72. 72 by 2 is 36. ஸோ நான் இந்த லாஜிக் அப்ளை பண்ணுறேன். சிம்பிளி இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருந்தோன்னா இந்த இடத்துல இன்னொரு ஆன்சர் என்ன வந்திருக்கும், நமக்கு 12 அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் ரிலேட்டடாக கொஷின்ஸ் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபைனல் ஸ்டெப் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருந்து
அதில் வந்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்துட்டு எந்த ஆப்ஷனில் வருதோ ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த லாஜிக்கை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்றது. இப்போ இந்த கொஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா just a minute. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் நம்பர் இன் ஸ்டெப் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டெப் 2ல் வந்துட்டு நமக்கு லாஜிக் ரெண்டெல்லாம் கிடைக்கல, ஒரே ஒரு லாஜிக் மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஸோ இதில் கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அடுத்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி லாஜிக் வச்சு போட்டிருந்தா 36 வந்தது, இன்னொரு லாஜிக் வச்சு போட்டிருந்தா 12 வந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் என்ன பார்த்தோம், இன்னொரு லாஜிக் இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணி +1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்தா இந்த இடத்துல 4 வந்திருக்கணும், இந்த இடத்துல வந்துட்டு என்ன வந்திருக்கணும் 10 வந்திருக்கும். 10 வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 1 வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல சிம்பிளி இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருந்தா 5 வந்திருக்கும். அண்ட் இன்னொரு லாஜிக் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல 4 ஸ்கொயர் 16 difference 1 square. actually final step logic என்ன பார்த்தோம், 81 minus 9 divided by 2 தானே. அப்படி இந்த 4 square minus 1 square divided by 2 போட்டிருப்போமா. ஸோ அப்போ 15/2 அப்படின்னு சொல்லி போட்டு பாயிண்டில் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இதில் என்ன ஆன்சர் வருது அப்படின்றது இந்த 4 ஆன்சர் பார்த்துட்டு எந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். 7.2 இல்லை, 36 இருக்குது, 12 இல்லை, 5 இல்லை. ஸோ அப்போ கரெக்டான லாஜிக் என்னவாக இருக்கும், 36 வர்றதுக்கு என்ன லாஜிக்லாம் யூஸ் பண்ணமோ அதுதான் கரெக்டான லாஜிக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இந்த லாஜிக்லாம் வராது. அப்போ கரெக்டான லாஜிக் இதுதான், கரெக்டான ஆன்சர் இதுதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.